ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அனதர் ஜிடிஸ் அண்ட் ஸ்டோரி மோட். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த மிஷின் தான் கேஸ் போக போகிறோம். போன மிஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இந்த கராஜை க்ளீன் பண்ணிட்டு இருந்தோம். ஐயோ செமையான கார் போகுது கேஸ். இங்கே ஒரு நிமிஷம் கேஸ், இந்த கார் நம்ம எடுத்து வச்சுக்கலாம் கேஸ். இந்த கார் நமக்கு தேவைப்படும். இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பரான கேஸ். இந்த காரு வேறு தெரியல. ஐயோ போலீஸ் கேஸ். ஒரு நிமிஷம் கேஸ், இந்த காரை மட்டும் நான் கலர் பண்ணிட்டு வந்துருந்தேன். இங்கே தான் பகுதி 2 கேஸ். ஐயோ சோழ நிமிஷம் எடுத்தோடனே 2 கேஸா. இங்கே தான் கேஸ் நம்மளோட மெக்கானிக் ஷாப் இருக்குது. இந்த மெக்கானிக் ஷாப் நம்ம காரை மாற்றிட வேண்டியதான். அப்புறம் போலீஸ் ஸ்டார் போயிடும். கேஸ் இது பார்த்தீங்கன்னா இந்த காரை நம்ம ரிப்பேர் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு வந்து ஸ்டாரும் போயிட்டு கேஸ். இந்த காரை நம்ம எப்படி நிப்பாட்டிக்கலாம். இப்போ வாங்க நம்ம எந்த மிஷின் பார்க்கலாம். அதுமாதிரி நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நம்ம சேனலுக்கு இப்போ புதுசாக நம்ம இருக்காம கமெண்ட் செக்ஷனில் போய் நியூ சப்ஸ்கிரைப்னு போட்டுருங்க கேஸ். வாங்க இப்படிக்குள்ளே போகலாம். ஓகே கேஸ், இது வந்து நம்ம மிஷின் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹோட்டலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏன்னு ஒருத்தர் வரானா அவனை நம்ம போய் போடணும். அவனை போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா வேன் ஹாஃப் ஹோட்டலுக்கு போகணும். அது பார்த்தீங்கன்னா டவுன் டவுனில் இருக்குது, சான்ஃபியாரில். ஓகே சொல்ல மாட்டேன். போன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸ் 3 ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருந்தாங்க நம்ம ட்ரூத்தோட ஃப்ரெண்ட்ஸு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம போனோடைய லிங்க் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷனோட லிங்க் இருக்குது, மறக்காம போய் செக் பண்ணி பாருங்கள் கேஸ். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ போகிற மிஷின் வந்து 2வது மிஷின் நிற்கிது சிட்டியில். கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருட்டாயிட்டு வழி நம்ம மேப்பில் மார்க் பண்ணிக்கலாம் எங்கே போகிறோன்ட்டு. ஏதோ சொல்ல வந்தால் ஆனால் அதுக்குள்ளே மறந்துட்டேன் கேஸ். வயசு வந்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிடி சாண்டை ஸ்டோரி மட்டும் தான் போட்டுட்ருக்கோம். வேறு ஏதாச்சும் கேம் ப்ளே போனால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ், என்ன கேம்லாம் போடலான்ட்டு. அது மாதிரி லைவ் போடணும்னாலும் நீங்கள் லைவ் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ் கமெண்ட் செக்ஷனில். நம்ம லைவ் போட தயாராக தான் இருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஐயோ காரை டேமேஜ் பண்ணுறோமா கேஸ். சரி இப்போ தான் கேஸ் ஸ்பீட் பண்ணிட்டு வந்தோம், மனசே கேட்கும் எனக்கு. கேஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் கிட்டே வந்தாச்சு. இந்தா இருக்குது. சாரி கேஸ், நான் டிஏன்னு ஒருத்தனை கொல்லணும்னு சொல்லிட்டேன். அவனை கொல்லக்கூடாது கேஸ். அவனை வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட மாட்ட வைக்கணும் கேஸ். அதுக்கு வந்து ஒரு சரியான பிளான் கேஸ் இந்த மிஷினில் இருக்குது. இந்த கார் போகலாம் கேஸ். இந்த கார் ஓட்டிட்டு போது பார்த்தீங்கன்னா ஒரு வேலட் பார்க்கிங் ஒர்க்கர் தான் கேஸ். அது வேலட் பார்க்கிங்னா ஒரு பெரிய பெரிய பிஸ்னஸ்மேன்லாம் வரும்போது இந்த ஹோட்டலுக்கு வரும்போது காரை இங்கே பார்க் பண்ணிட்டு போயிடுவாங்க வெளியவே. அங்கே இருக்கிற ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த கார் எடுத்துகிட்டு உள்ளே போய் பார்க் பண்ணிடுவாங்க. நம்ம உள்ளே என்ட்ரு ஆகும்போது எந்த போலீஸும் பார்த்துடக்கூடாது கேஸ். ஆனால் அவனும் நம்மளை பார்த்துடக்கூடாது. பார்த்தானா மிஷின் கேன்சல் ஆயிரும். ஓகே பார்த்தீங்கன்னா அவன் இங்கே தான் இருக்கான். அந்த ஒர்க்கர் கொண்டு அவன் ட்ரெஸ் நம்ம எடுத்து போட்டுக்கிட்ட போகிறோம். நம்மளோட காரை பார்த்தீங்கன்னா இங்கே லைட்டாக அப்படி பார்க் பண்ணிடலாம் கேஸ். ஓகே அவ்வளோதான் கேஸ், இவனை போட்டு தள்ளியாச்சு. இப்போ இவனோட ட்ரெஸ் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் கேஸ். ஓகே கேஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவனோட ட்ரெஸ் நம்ம போட்டாச்சு. நீ பாருங்க கேஸ் எவ்வளோ இதாக பண்ணியிருக்காங்கன்ட்டு. அவனோட ட்ரெஸ் இல்லாத மாதிரி வைக்கிறாங்க பார்த்தீங்களா. ஸோ ஓகே கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார் பாட்டு போக சொல்லுதாங்க. நம்ம டிஏ பார்த்தீங்கன்னா எப்படியாச்சும் போலீஸ்கிட்ட மாட்ட வைக்கணும். அதுக்காண்டி தான் கேஸ் ஒரு பிளான். அதாவது ட்ரக்ஸை வந்து அவன் காருக்குள்ளே வைக்க போகிறான். அவன் காரை நான் உள்ளே பார்க் பண்ணுற நேரத்தில் இதை வந்துட்டோம். ஜாக்லைஸ் இதான் கேஸ். பார்த்தீங்கன்னா நம்ம புது பையனை வேலை செய்து கூட நினச்சிட்டாங்க. இதான் கேஸ் அந்த டிஏவோட காரு. இந்த கார் தான் கேஸ் நம்ம வைக்கணும் கரெக்டாக. ஓகே சார், அந்த கார் ஒருத்தர் நம்ம பார்த்துக்கலாம். நீங்களும் பாருங்கள். இப்படி வந்துச்சுன்னா கமெண்ட்ஸ் என்ன சொல்லுங்கள் கேஸ். ஒரு கார் வருது, ஆனால் அது டிராஃபிக் நின்றுட்டு கேஸ். அது இப்போதைக்கு எந்த காருமே வரல இங்கே. டேய் வாங்கடா எவனாச்சு. ஓ ஸ்டேனியர் தான் கார் பாட்டா. ஓகே இது என்ன காரு. இப்போ டிஏ இல்லை, இது பொண்ணு கைஸ். இது சார் நீங்கள் எட்டு போங்க தம்பி, நான் அப்புறமா வந்து பார்த்துக்குறேன். அப்புறம் வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க? எல்லோரும் சௌக்கியமா? டிப்ஸில் எவ்வளோ தராங்க? ஓகே கேஸ், இந்த காரும் இல்லை. இது பார்த்தீங்கன்னா வேறு ஏதோ கார் மாதிரி இருக்குது. அந்த கார் பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. இங்கே பாருங்க கேஸ், இங்கே இதெல்லாம் போகுது கேஸ். இது பேர் என்னன்னு மறந்துட்டு. இந்த பேர் இதோட பேர் தெரிஞ்சுதான் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கேஸ். இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல அது பேர். பார்த்தீங்கன்னா 2 பேரும் போயிட்டானுங்க. இன்னும் வர வண்டி யார்கிட்ட போகிறான்னு தெரியல. இன்னும் வர வண்டி அவன் வண்டியாக தான் இருக்கணுங்க கேஸ். என்ன கேஸ் இவ்வளோ நேரம் ஆகுதானுங்க. ஓ கேஸ் வருது, இவன் தான் நினைக்கேன். ஓகே கேஸ், இந்த காரை தான் கேஸ் நம்ம பார்த்தோம். இவன் தான் கேஸ் டிஏ நினைக்கேன். ஓகே கேஸ், யூ ஆர் இந்த டிஏ கார். ஓகே கேஸ் தான் கேஸ் கரெக்டான கார். இப்போ இந்த காரை பார்த்தீங்கன்னா நம்ம கராஜ் கிட்ட போக சொல்லுதாங்க. அதுவும் கொஞ்சம் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ளே கொண்டு போய்ட்டு கொண்டு வர நினைக்கிறேன். ஐயோ இங்கே முடிச்சிருந்து சார் வழி ஓகே சார் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு போயிட்டு இந்த காரை நம்ம கராஜ் கொண்டு போகணும். அங்கே பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரூத் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்.
நம்ம கராஜில். என்ன பண்ண போகிறான்னு தெரியல. இந்த காரில் வந்து அநேகமாக ஏதாச்சும் ட்ரக்ஸ் மாதிரி வச்சு விட்ருவாங்க கேஸ். ட்ரக்ஸ் மாதிரி வச்சு விட்டுட்டு நம்ம போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லணும். போலீஸ் வந்து இந்த காரை பார்ப்பாங்க. இந்த காரில் யாரோட கார்னு பார்த்து அவன் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான்னு நினைக்கிறேன் கேஸ். அதான் கேஸ் இந்த மிஷின் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்தாச்சு, கராஜிக்கிட்ட வந்தாச்சு. ஓகே கேஸ், கராஜுக்கு வந்தாச்சு. காரை பார்த்தீங்கன்னா இப்போ கராஜுக்குள்ள விட்டாச்சு. ஓகே ஸோ பார்த்தீங்கன்னா காரில் வந்து ட்ரக்ஸ் பிளான் பண்ணிட்டாங்க. அதாவது ட்ரக்ஸ் வச்சுருக்காங்க டிக்கியில், கார் டிக்கியில். காரை வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் வேணாமல் எடுத்து போகணும். அதாவது 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போகணும் கேஸ். அப்படி 2 நிமிஷத்துக்குள்ளே கொண்டு போகாட்டி அவன் பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் ஃபெயில் ஆயிரும். அவனுக்கு ஏதாவது நம்மளுக்கு மிஷின் ஃபெயில் ஆயிரும். ஓ ஜஸ்ட் மிஸ்ஸு, நீ பில்டிங்கு தெரியாமல் நான் வந்துட்டேன். ஓகே கேஸ், இப்படி தான் போகணும்னு நினைக்கிறேன். ஓகே கேஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லொக்கேஷன் கிட்ட வந்தாச்சு. ஓ உள்ளே போய்ட்டு சொல்லுவாங்க கேஸ் நம்மள. தம்பி வாங்க, டேமேஜ் வேணாமல் விட்டு போகணும் கேஸ். என்ன கேஸ் இங்கே நம்ம காரை காணும். ஏ வேலட் இஸ் கம்மிங் டு ரிட்டர்ன் டிஏ காசு. ஓகே கேஸ், இப்போ வந்து டியோட காரை பார்த்தீங்கன்னா வேற ஒரு வேலட் எடுக்க வரான். நம்ம அதுக்குள்ளே அந்த நம்ம கொடுத்த லொக்கேஷனுக்கு போய் நிற்கணும் கேஸ். ஓகே गाइस பாத்தீங்க லொகேஷன் கிட்ட வந்தாச்சு. யாருக்கோ ஃபோன் பண்ணதா மெசேஜ் இப்போ. Hello, this WeTip. I seen something highly suspicious. You should come check out. ஓகே गाइस பாத்தீங்கன்னா போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு அந்த சஸ்பிஷியஸான கார் இங்க நிக்கிட்டு பாத்தீங்கன்னா போலீஸ்லாம் வந்துட்டாங்க. வேற மாதிரி गाइस, வேற மாதிரி மிஷன் இது. ஓகே गाइस பாத்தீங்கன்னா அவனை வெளிய வர சொல்லிட்டாங்க, புல் ஓவர் பண்ணி வெளிய வர சொல்லிட்டாங்க. இப்போ அவனோட காரை செக் பண்ண போறாங்க गाइस. I'll have your badge, you moron. Shut up. வேற மாதிரி गाइस அவன் தள்ளிட்டாங்க கீழ. எனக்கு தெரிஞ்சு ஹேண்ட் கஃப் பண்ண போறாங்க நினைக்கிறேன். He's got half of Mexico in here. Must be 2 tons of Mary here. Okay guys, drugs கண்டுபிடிச்சாங்க. 2 tons drugs guys இது. Hell of a defense you got அடி there. போறா. வேற மாதிரி guys. இவனை அடிச்சு தூக்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் கொண்டு போறாங்க guys. அவ்வளவுதான் guys. நம்ம மிஷன் சக்சஸ் நினைக்கிறேன். வெறித்தனமான மிஷன் guys. ஓகே गाइस, இந்த மிஷன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்க गाइस. மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போய் இந்த மிஷன் எப்படி இருந்துச்சு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்து நெக்ஸ்ட் என்ன கேம்லாம் போடலான்ட்டு கமெண்ட் பண்ணுங்க गाइस. ஸ்டோரி கேம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போல் போடுவோம். அதில் நீங்கள் ஓட் பண்ணிடுங்க மறக்காமல். ஓகே गाइस, உங்களை அடுத்த பார்க்குறேன். டாட்டா பை பை. அடப்பா ஏற்றிட்டு போட பாருங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஸ்பார்க் பிளே.